இன்றைக்கு தேர்தல் எதற்காக நடைபெறுகிறது? பிரதம அமைச்சர் யார்? அதற்கு ஆளுமை பெற்ற தலைவர் நரேந்திர மோடி. பாஜக தமிழக மக்களுக்கு நிறைய துரோகம் செய்துள்ளது, அவங்களை என்னைக்குமே ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வந்து. அது அவருடைய விமர்சனம், எதிர்கட்சியுடைய. வணக்கம். 2024 மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் தற்போது தமிழ் மாநில காங்கிரசின் சார்பில் 2 வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நம்முடன் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி.கே. வாசன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். தேர்தல் யூகம் என்னவென்றால், நாட்டை ஆளப்போகும் கட்சிக்கு துணை நிற்கின்றவர்கள் நாங்கள். இன்றைக்கு தேர்தல் எதற்காக நடைபெறுகிறது? பிரதம அமைச்சர் யார் என்பதற்காக தான் தேர்தல். தமிழகத்தில் நடக்கும் தேர்தல் அல்ல, அகில இந்திய அளவிலே நடக்கும் தேர்தல். அதற்கு ஆளுமை பெற்ற தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலே நாங்கள் கூட்டணியிலே இருப்பதே முதல் வெற்றி. அவருடைய 10 வருட சாதனைகளே வெற்றிக்கு அடித்தளம். இப்போ ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி, தூத்துக்குடி தொகுதியில் பலமான வேட்பாளர்கள் கனிமொழி, டி.ஆர். பாலு உள்ளிட்டோர் இருக்காங்க. அவங்களுக்கு வீழ்த்துறதுக்கு நீங்கள் எந்த மாதிரி பிரச்சாரங்கள் வியூகத்தை யூஸ் பண்ணுங்க? பலம், பலவீனம் இவைகளையெல்லாம் தாண்டி மக்களுடைய எண்ணோட்டம் தான் முக்கியம். மக்களுடைய எண்ணோட்டம் எல்லாம் இன்றைக்கு மீண்டும் மோடியினுடைய வெற்றி நாட்டினுடைய வெற்றி என்று கருதுகிறார்கள். கோவிடுக்கு பிறகு இந்தியாவை படிப்படியாக பொருளாதாரத்திலே உயர்த்திய ஆட்சியாளர்கள் மத்திய ஆட்சியாளர்கள். அதே போல் நம்முடைய நாட்டினுடைய பாதுகாப்புக்கு உறுதி கொடுத்தவர்கள் அவர்கள்தான். தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு பல கோடி கணக்கான லட்சம் ரூபாய்களை கொடுப்பவர்கள் அவர்கள்தான். அப்படி இருக்கும்போது ஒத்த கருத்துடைய வேட்பாளர்களே வெற்றிக்கு நிச்சயமாக வழிவகுக்கும். அதை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்போ உள்ள சூழ்நிலையில் அதிமுக தரப்புலேருந்து தொடர்ந்து என்ன சொல்லிட்டு வர்றாங்கன்னா, எங்களோட வாக்கு வங்கி இன்னும் சரியவில்லை, பாஜகவினர் என்னதான் கூட்டணி பலத்தோடு இருந்தாலும் நாங்கள் கண்டிப்பாக பாஜக மக்களை தமிழக மக்கள் பாஜகவும் பாஜக கூட்டணி சார்ந்த வேட்பாளர்களும் ஆதரிக்க மாட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் திமுக அதிமுக என்ற கணக்கு எங்களுக்கு கிடையாது. பொதுமக்களுடைய வாக்கு, இந்தியாவினுடைய பொருளாதாரம், இந்தியாவினுடைய பாதுகாப்பு, அதில் தமிழகம் அடங்கி இருக்கிறது. இந்த விழிப்புணர்வை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், எங்களுக்கு வாக்களிக்கிறார்கள். அதனால் வாக்காளர்களுடைய வாக்கு எங்களுக்கு இருக்கிறது. அதிமுகவோட தென் சென்னை வேட்பாளர் ஜெயவர்தன் என்ன சொல்றாருன்னா, பாஜக தமிழக மக்களுக்கு நிறைய துரோகம் செய்துள்ளது, அவங்களை என்னைக்குமே ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வந்து. அது அவருடைய விமர்சனம். எதிர்கட்சியுடைய விமர்சனம் எங்களை வாழ்த்தணும்னு நான் எதிர்பார்க்க முடியாது. இல்லை, ரைட். நன்றி சார்.